ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் டெக். இன்றைக்கி நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் நிறைய பேருக்கு பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். மெயினாக இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கும், இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் அப்படி இருக்கும். அவங்களுக்குலாம் சீக்கிரமாக பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிடும். அதுக்காக நான் ஒரு 8 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேட்ரி பேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்க ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதாவது டைப் பண்ணுறப்ப நம்மளுக்கு வைப்ரேஷன் வரும். உங்கள் பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த வைப்ரேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கீபோர்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய் டர்ன் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கும். வைப்ரேஷனை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் பேட்டரி பேக்கப் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செகண்ட் டிப்புக்கு போகலாம். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் செய்கிற பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தா நாம் வந்து ஹாய் சிரின்னு சொல்லுவோம், இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தா ஓகே கூகுள்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறப்ப உங்கள் ஸ்க்ரீனில் வந்து அந்த கூகுள் அசிஸ்டண்ட் இல்லை சிரி வந்து அப்பியர் ஆகும். இதான் நம்ம செய்கிற பெரிய மிஸ்டேக்கு. இதில் என்ன மிஸ்டேக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் ஓகே கூகுள்னு சொல்கிறப்ப எப்போவுமே மைக் ஆன்லேயே தான் இருக்கும். நம்ம எப்போ சொன்னாலும் சிரியில் கூகுள் அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆகுது. அப்படின்னா அந்த மைக் வந்து எவ்வளோ சார்ஜ் கன்சியூம் பண்ணுதுன்னு பாருங்கள். அதனால இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தேர்டு டிப்புக்கு போகலாம். தேர்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ். நாம் எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா, பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாம் வந்து ஒரு பட்டன் அமுத்தி விட்டாலே போதும், பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதான் நாம் செய்கிற பெரிய மிஸ்டேக். அதுக்கு பதிலாக நாம் வந்து பிரைட்னஸை நம்ம மேனுவலாகவே கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ண முடியும். இந்த மிஸ்டேக்கை 80% ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் வந்து பண்ணுவாங்க. நாம் வந்து ஆட்டோமேட்டிக் பதிலாக மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபோர்த்து டிப்புக்கு போகலாம். ஃபோர்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லோரும் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப, இல்லை 10% இல்லை 15% அப்படி சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப நாம் வந்து பேட்ரி சேவரை ஆன் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இப்போ வந்து சார்ஜ் உங்களுக்கு 100% இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து பேட்ரி சேவரை ஆன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே டர்ன் ஆஃப் வென் சார்ஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் உங்கள் ஃபோன் வந்து 60% சார்ஜ் ஃபுல்லாக ஏறி முடித்தாலும் பேட்டரி சேவர் ஆன்லேயே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபிஃப்த்து டிப்புக்கு போகலாம். ஃபிஃப்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டேக்கை நாம் எல்லோரும் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஆப்ஸ் பார்த்தா நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவோம், ஆனால் அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாமே கிடக்கும். ஆனால் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஆப்பை அப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அது மாதிரி அன்வான்ட் ஆப்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சார்ஜ் வந்து ஃபஸ்ட்டை விட இன்னும் நிறையா டைம் வந்து பேட்டரியோட சார்ஜ் இருக்கும். அதனால் உங்கள் ஃபோனில் இப்போ எதாவது அன்வான்ட் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஸை இப்போவே டெலீட் பண்ணிடுங்க. அப்படி டெலீட் பண்ணால் உங்கள் பேட்டரியில் இருக்க சார்ஜ் வந்து சீக்கிரமாக தீராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிக்ஸ்த்து டிப்புக்கு போகலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் ஏன் பிளாக் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன்னு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த வால்பேப்பர் நம்ம செட் பண்ணுறதுக்கும் பேட்டரியோட சார்ஜ் வந்து நிற்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் வந்து 60% நம்ம ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் எடுக்குது. அதனால் நம்ம பிளாக் வால்பேப்பர் போட்டால் அதுக்கு வந்து அந்த கலர்னஸ் கொடுக்க பேட்டரியிலேருந்து அது வந்து கரண்ட் எடுக்காது. அதனால் பேட்டரி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரெயின் ஆகாது. ஆனால் கலர் வால்பேப்பர் நம்ம போட்டோன்னா டிஸ்பிளேயில் அந்த கலரை காமிக்க பேட்டரியிலேருந்து அது நிறைய கரண்ட் வந்து எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செவன்த்து டிப்புக்கு போகலாம். செவன்த்து டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாம் எல்லோரும் வைஃபை இல்லை ப்ளூடூத் இல்லைனா ஜிபிஎஸ் லொக்கேஷன் செட்டிங்ஸ் எப்பவுமே நம்ம ஆன்லேயே வச்சுருப்போம். இப்போ மட்டும் நீங்கள் அப்படி ஆனில் வச்சிங்கன்னா மெயினாக ஜிபிஎஸ்
அது மட்டும் இப்போ வந்து ஜிபிஎஸ் ஆஃபில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6 ஹவர்ஸ் வர வேண்டிய பேட்டரி வந்து உங்களுக்கு 3 ஹவர்ஸ் அது கீழே உங்களுக்கு முடிஞ்சிடும். அதனால் ஜிபிஎஸ், வைஃபை, ப்ளூடூத் சும்மா இருக்கிறப்ப அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 8th டிப்புக்கு போகலாம். 8th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லோரும் செய்கிற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணி உள்ள லாகின்லாம் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அது பேக்ரவுண்டில் ஓடுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய டைம் நம்ம ஒய்ஃபைல மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறப்ப பார்ப்போம், ஆனால் அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். அதனால் உங்கள் பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். அதனால் பின்னாடி பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் ஓடிச்சுன்னா அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக டெலீட் பண்ணிடுங்க. இல்லைனா பேக்ரவுண்டில் ஓடுறதுக்கு நீங்கள் ஏதாவது பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க, அந்த பர்மிஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்கள் பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 9th டிப்புக்கு போகலாம். 9th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு மொபைல் டேட்டா யூஸ் இல்லையோ அப்போலாம் அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்படி நீங்கள் ஆஃப் பண்ணுறப்ப உங்கள் பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி டிப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 10th டிப்புக்கு போகலாம். 10th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மொபைல் டேட்டா நான் ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ண சொல்லிட்டேன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப. ஆனால் இப்போ எதாவது ரயில்வே ஸ்டேஷன் இல்லைனா ஏதாவது பப்ளிக் ஏரியாஸ் அங்கே வந்து ஃப்ரீ ஒய்ஃபை கிடச்சிச்சின்னா சீக்கிரமாக உங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ண பாருங்கள். இப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு நெட்டு வேஸ்ட் ஆகாது, ப்ளஸ் உங்கள் பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே அந்த லைக் பட்டனை ப்ளூ கலராக மாற்றிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லை ஸ்பேஸ் பற்றி இல்லைனா டெக்னாலஜி பற்றி இல்லைனா ஏதாவது டைவ் வீடியோஸ் அதை மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.